கோச் கூட 3 மாசமா ட்ரெய்னிங்ல இருக்கேன். கரெக்ட்டா எக்சர்சைஸ் செய்றேன், டயட் சாப்பிடுறேன், வாட்டர் இன்டேக், ஸ்லீப், ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் மானிட்டர் பண்றேன். ஆனாலும் எந்த ப்ரோக்ரஸுமே இல்லையே! ப்ரோக்ரஸே இல்லையா? கண்டிப்பா இருக்கணுமே! வெயிட் குறையவே இல்லையா? குறைஞ்சிருக்கு. பட் இன்னும் ரொம்ப கம்மியா தான் குறைஞ்சிருக்கு. 3 மாசத்துல 4 கிலோ தான் குறைஞ்சிருக்கேன். அப்புறம் என்ன? வேற எந்த சேஞ்சுமே தெரியலையா? இப்பலாம் கொஞ்சம் டயர்ட் ஆறது கம்மியா தான் இருக்கு. முன்னாடிலாம் டெய்லி எந்திரிக்கும் போதே கால் வலி, கை வலியா இருக்கும். இப்ப அதெல்லாம் இல்ல. கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா தான் ஃபீல் பண்றேன். இதுவும் ப்ரோக்ரஸ் தானே. எனக்கு உன்னை பார்த்தாலே நிறைய சேஞ்ச் தெரியுது. உன் ட்ரெஸ் எல்லாம் லூஸ் ஆன மாதிரி தெரியுது. ஆமா, என் பேண்ட் சைஸ் கூட குறைஞ்சிருக்கு. நிறைய பேர் ஃபோட்டோஸ்ல பார்க்கும்போது சொல்றாங்க டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு சொல்லி. இதுவும் ப்ரோக்ரஸ் தானே. இதெல்லாம் ஒரு சேஞ்ச் தான். பட் ஆனாலும் என் டார்கெட் 10 kg இன் 3 months அது நடக்கலையே. வெயிட்டை மட்டும் பார்க்காத. ப்ரோக்ரஸுங்கிறது உங்கள் வெயிங் ஸ்கேலில் இருக்க நம்பர் மட்டும் கிடையாதுங்க. உங்கள் இன்ச் டேப் மெஷர்மெண்ட்ஸ், ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு நீங்கள் எப்படி தெரியுறீங்க, உங்கள் ட்ரெஸ் ஃபிட் எப்படி இருக்குது, அது எல்லாமே ப்ரோக்ரஸ் தாங்க. நான் என் மென்டீஸ் கிட்ட சொல்கிற ஒரு விஷயம், உங்கள் மைண்ட் செட் சேஞ்ச் கூட ப்ரோக்ரஸ் தான். எப்போவுமே வெளியே போனால் ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்ற நீங்கள் இப்போ அதை விட்டுட்டு ஒரு ஹெல்தி ஆப்ஷனை சூஸ் பண்ணுறீங்கன்னா அதுவே ஒரு ப்ரோக்ரஸ் தாங்க. அல்டிமேட்லி உங்கள் மைண்ட் செட், உங்கள் ப்ரையாரிட்டி இதுதான் நீங்கள் எவ்வளோ ப்ரோக்ரஸ் ஆக போகிறீங்கிறத டிட்டர்மைன் பண்ணும். ஸோ ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி.